இங்க பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஐபாட்ல பாட்டு கேட்டுட்டு காட்டு வழியா ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப கீழே ஏதோ வினோதமா ஒரு பொம்மையை பாக்குறா. அது கையில எடுத்து பாக்குறப்போ திடீர்னு ஏதோ ஒண்ணு அவளை தாக்குது. அடுத்த சீனே நம்ம ஹீரோ அவர் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு ஜுவல்லரி ஷாப்ல இருந்து வெளியே வராரு. அப்ப யாரோ அவரை போட்டோ எடுக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட டிடெக்டிவ் பார்ட்னர் ஹேங்க் தான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க சமயத்துல ஒரு பொண்ணு ரோடு கிராஸ் பண்றா. அவ ஃபேஸ் வினோதமா மாறுறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வருது. உடனே இவங்க கிரைம் சீனுக்கு கிளம்பிடுறாங்க. அங்க ஒரு கை துண்டா கிடக்கிறத பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் 14 பாகங்களா செதறி கிடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆபீசர் இன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ இது ஒரு கொடிய மிருகத்தோட செயலா தான் இருக்கும்னு யோசிக்கிறாங்க. பக்கத்திலேயே ஒரு பூட்ஸ் தடயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதனால அவங்க சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. இது எனக்கு நல்லா தெரிஞ்ச பாட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்க் சொல்றாரு. அதை எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு வராங்க. அங்கேயும் ஒருத்த ஃபேஸ் வினோதமா மாறுறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு. அதுக்கு அடுத்த சீனே ஒரு வயசான லேடி நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க. நம்ம ஹீரோ அவங்கள பார்த்ததும் ஷாக் ஆகிடுறாரு. ஹே ஆண்ட், எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஹீரோ கிட்ட சொல்ல அப்படியே நைட்டு வெளியே வாக் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளாவே மனுஷங்க எல்லாருமே எனக்கு வித்தியாசமா தெரியறாங்க அப்படின்னு சொல்ல யாரோ ஒருத்தன் அவனை திடீர்னு தாக்க வரான். அவன் முகம் ஒரு மிருகம் மாதிரி இருக்கு. இவங்களதான் வெசன்னு சொல்லுவாங்க. நிக் அந்த மிருகத்தை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அவங்க ஆண்ட் கீழே விழுந்துடுறாங்க. கடைசியில நம்ம ஹீரோ அந்த ஜந்துவை ஷூட் பண்ணிடுறாரு. அப்பதான் அந்த மிருகத்தோட முகம் நம்ம மனுஷங்க முகம் மாதிரி மாறுறத பாக்குறான். அப்புறம் அவங்க ஆண்ட் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு செயினை கொடுக்குறாங்க. இதை உன் உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா உன் பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல சாகல, அவங்கள கொன்னுட்டாங்க அப்படின்னு ஹீரோவை யோசிக்க வச்சுட்டு மயக்கமாயிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அவங்களுக்கு நினைவு வந்த அப்புறம் ஹீரோ போய் பேசுறாரு. அவன் ஃபேஸ் மாறினதை நீ பாத்தியா அப்படின்ட்டு ஆண்டி கேட்கும் போது ஹீரோ திருன்னு முழிக்கிறாரு. மனுஷங்க கண்ணுக்கு தெரியாத சில விஷயம் கூட நமக்கு தெரியும். கடைசியா இருக்கிற கிரிம்ஸ்ல நீயும் ஒருத்தன், இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு இன்னொரு குண்டை தூக்கி போட்டுடுறாங்க. அப்போ டிபார்ட்மெண்ட்ல இன்னொரு போலீஸ், ஹே நிக், உன்னை கேப்டன் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஆளுக்கு ஒன்னும் புரியல. இன்னைக்கு ஒரு நாளே பிரச்சனை மேல பிரச்சனையா போயிட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா நம்ம கேப்டன், ஹே நீ ஒரு கெட்ட மனுஷனை தான் கொண்டு இருக்க, கவலைப்படாத, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம டிடெக்டிவ்ஸ் இது மனுஷனா இல்ல மிருகம் கொலை பண்ணிச்சா அப்படின்னு மண்டை குழம்பி போய் இருக்காங்க. கிரைம் சீன்ல கிடைச்ச கால் தடம் இந்த பூட்ஸ்க்கு தான் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுறோம். நெக்ஸ்ட் ஷாட்ல அதே பூட்ஸ் போட்டு ஒரு போஸ்ட்மேனை காட்டுறாங்க. அவன் எதிர்க்க ஒரு சின்ன பொண்ணு போயிட்டு இருக்கா. அவ பின்னாடி இந்த போஸ்ட்மேனா போறான். உடனே ஒரு கிரைம் சீன். அங்க நம்ம போலீஸ் டிடெக்டிவ் கிட்ட ஒரு ஸ்கூல் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேப்டன் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த ஸ்கூல் பொண்ணு எங்க போனா எங்க வந்தா எல்லா டீடைல்ஸும் கொடுத்துட்டு இருந்தாரு. இது கேட்டதும் நம்ம ஹீரோ போய் கேப்டன் கிட்ட மார்னிங் பார்த்த கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் இது ரெண்டுத்துக்கும் ஒரே ஆள் தான் காரணமா இருப்பானோ அப்படின்னு டவுட்டா இருக்குன்னு சொல்றாரு. 2 பேரும் கிளம்பி தேடுதல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே காட்டுக்குள்ளேயும் போறாங்க. அப்போன்னு பார்த்து ஹேங்க் ஏதோ ஒண்ணு பார்த்து சவுண்ட் விட ஓடி வந்து பாக்க அது ஒரு ஸ்கூல் பேக். அங்கேயும் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஃபாலோ பண்ணிட்டே வந்தா அங்க ஒரு வீடு. இங்க இருந்து ஒரு ஆளு செவனேன்னு வந்து பாக்ஸ்ல இருந்த லெட்டரை எடுத்துட்டு இருந்தான். அது அவன் நல்ல நேரமா கெட்ட நேரமா தெரியல. அப்போன்னு பார்த்து அவன் முகம் ஒரு ஓனாய் மனித மாதிரி மாறிச்சு. அதை கவனிச்ச நம்ம ஹீரோ கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஓடி வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிடுறான். அப்புறம் அவன் வீட்டுல சோதனை போட்டு தேடினதுல ஒன்னும் மாட்டல. இவன் மேல ஒரு கேஸ் கூட இல்ல அப்படின்னு ஹேங்க் சொல்ல, இல்ல எனக்கு இவன் மேலதான் டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. மறுபடியும் நம்ம நிக் ஆண்டோட ட்ரெய்லருக்கு போயிட்டு அந்த புக்ஸை தேடி பாக்குறாரு. அந்த புத்தகத்துல ஓனாய் மனித மாதிரி ஒரு வரைபடமும் இருக்கு. உடனே அரெஸ்ட் பண்ண அந்த ஆளோட வீட்டுக்கு போய் நம்ம டிடெக்டிவ் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. திடீர்னு அவன் வீட்டு பின்புறமா போறத நோட் பண்ணி பின்னாடியே போய் பார்க்க அவன் அங்க டாய்லெட் போயிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சு தெரியல. திடீர்னு குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டான். என்ன ஆச்சுன்னு யோசிக்கிறதுக்குள்ள ஜன்னல் கதவை உடைச்சிட்டு வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிடறான். நீ இங்க வந்திருக்க கூடாது அப்படின்னு மெமிக்ரி பண்ண ஹீரோ மூஞ்சே பயத்துல மாறி, ஹே நான் சும்மா தான் சொன்னேன், வா வீட்டுக்குள்ள போய் பேசலாம், இந்த உடஞ்ச ஜன்னலுக்கு நீ தான் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இவன் கிட்னாப்பர் கிடையாது, ஓனாய் மனுஷனை ப்ளூட் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ கிரிம்னும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். கடைசியா நம்ம ஹீரோ நீ தான் அந்த கிட்னாப்பரை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க போஸ்ட்மேன் அந்த ஸ்கூல் பொண்ணை கூட்டிட்டு அவன் வீட்டுக்குள்ள போறான். பேஸ்மெண்ட்ல அடைச்சி வச்சுட்டு வெளியே வந்து ஒரு டீப்பாயை வச்சு பேஸ்மெண்ட் டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். ஹீரோட சேர்ந்து ஓனாய் மனிதன் மோப்பம் பிடிச்சிட்டே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டை நெருங்க ஓனாய் மனிதன் உருமாற ஆரம்பிச்சிடுறான். இதனால என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோ ஹேங்க் கால் பண்ணிடுறாரு. அந்த கிட்னாப்பரை கண்டுபிடிச்சிட்டேன், நீ சீக்கிரம் வா அப்படின்னு போன் பண்ணி சொல்லிடுறாரு. ஹேங்க் வந்ததும் 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டு கதவை போய் தட்டுறாங்க. அங்க ஒரு ஆள் கதவை திறக்க அவன் ஷூவும் அந்த பூட்ஸோட மேட்ச் ஆகல. சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போறாங்க. வீடே பார்க்க நீட்டா இருந்தாலும் நம்ம நிக்கு இன்னும் அந்த டவுட் போகல. வீட்டை ஃபுல்லா செக் பண்ணிடுறாங்க. ஆனா ஒண்ணுமே அவங்களுக்கு மாட்டல. அதனால கிளம்பிடுறாங்க.
அப்பதான் நம்ம ஹேங்குக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. மார்னிங் ஐபாட்ல ஓடிட்டு இருந்த அதே சாங் இவன் எப்படி பாடுறான், அப்போ கண்டிப்பா இவனா தான் இருக்கும் அப்படின்னு டோரை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போனா பவரும் கட் ஆகி இருக்கு. திடீர்னு அந்த போஸ்ட்மேனும் ஓனாய் மனித மாதிரி மாறி நம்ம ஹேங்கையும் தாக்குறான். அங்க ஒரு குட்டி ஃபைட். அப்பிச்சு அந்த போஸ்ட்மேன் வெளியே ஓடும் போது ஹேங்க் அவனை சுட்டுடுறான். நம்ம ஹீரோ அவன் கிட்ட போய் அந்த பொண்ணு எங்க அப்படின்னு கேட்க கிரிம் அப்படின்னு சொல்லி அவன் செத்துடுறான். அவனை அப்படியே போட்டுட்டு திரும்பவும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டு மூளை முடுக்கெல்லாம் தேடுறாங்க, ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. அங்க ஒரு பூஜாடி உடஞ்சு கிடக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். அங்க இருந்த தண்ணியே மொத்தமா வடிஞ்சிருச்சு. உடனே அங்க இருக்கிற மேட்லாம் நகர்த்தி பார்த்தா உள்ள ஒரு சீக்ரெட் டோர். அந்த சீக்ரெட் டோரை ஓபன் பண்ணா உள்ள பேஸ்மெண்ட்டுக்கு போகுது. கடைசியா அந்த ஸ்கூல் பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் போலீஸ் தான், பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. எல்லாம் முடிஞ்சதும் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஆண்ட்டை பார்க்க போறாங்க. அந்த ஒரு நாள்ல நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட ஆண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து ஒரு நர்ஸ் அவங்களுக்கு ஊசி போட வராங்க. யாருன்னு பார்த்தா காலையில பார்த்த அதே பொண்ணு. நம்ம ஹீரோ ஊசி போட விடாம தடுக்கிறாரு, ஆனா அந்த ஊசி அவர் கையிலேயே போட்டுடுறாங்க. அதோட நம்ம ஹீரோவும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த நர்ஸ் வெளியே வந்து ஒரு காருக்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா நம்ம கேப்டன். ஆமாங்க, இது எல்லாமே பண்ண சொன்னது நம்ம கேப்டன் தான். இதோட எபிசோட் 1 முடியுது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.